ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு கதை கேளு பை உங்கள் ஆர்ஜே நவீனா. என்னையோட ஸ்டோரி டைட்டில் அண்டை வீட்டுக்காரர் நண்பனா எதிரியா அப்படின்னு முடிவு பண்ணுற ஒரு குட்டி கதை தான். ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி இருக்கிறாரு. அவருக்கு பக்கத்து வீட்டில் ஒரு வேட்டைக்காரன் இருக்கிறாங்க. வேட்டைக்காரனிடம் அவருக்கு வேட்டைக்கு பயன்படுத்துகிற சில வேட்டை நாய்கள் இருக்கிறது. வேட்டைக்காரனின் நாய்கள் அடிக்கடி வேலி தாண்டி சென்று விவசாயியோட ஆட்டுக்குட்டிகளை துரத்துவதுமா கடித்து கொதறுவமாக இருந்தது. இதனால கலகமுற்ற விவசாயி அவரோட பக்கத்து வீட்டுக்காரரான வேட்டைக்காரரை சந்தித்து, அப்பா, உன் நாய்களை கொஞ்சம் பார்த்துக்கோள், அவங்க அடிக்கடி என் பகுதிக்கு என்னோட ஆடுகளை தாக்குகின்றன அப்படி சொல்றாரு. வேட்டைக்காரன் அது கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்லை. ஒரு முறை நாய்கள் இதே போல வேலி தாண்டி பட்டிக்குள்ள இருக்க ஆட்டுக்களை எல்லாம் கடிச்சு கொதறி வச்சுட்டாங்க. இந்த முறை ரெண்டுல ஒண்ணு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப வேட்டைக்காரரோட புகார் செய்ய விவசாயி போறாரு. வேட்டைக்காரர் இந்த முறை கொஞ்சம் கோபத்தோட, இதோ பார், ஆட்டை துரத்துறது கடிக்கிறது இதெல்லாம் நாயோட சுபாவம், அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. இதை தொடர்ந்து ஊர் பஞ்சாயத்து தலைவரை சென்று சந்தித்த விவசாயி வேட்டைக்காரனின் நாய்களால் அவர் படு துன்பத்தை எடுத்து கூறி அவன் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கைடுறாரு. இன்னொரு பஞ்சாயத்துல தலைவரோட மகளை ஒரு சின்ன விபத்துல இருந்து விவசாயி காப்பாற்றிருக்கனால பஞ்சாயத்து தலைவருக்கு விவசாயி மீது ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. விவசாயிக்கும் வேட்டைக்காரனுக்கும் உடைய பிரச்சனையை எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சு தெரிஞ்சு கொண்ட தலைவர், என்னால பஞ்சாயத்தை கூட்டி அந்த வேட்டைக்காரனை தண்டித்து அபராதம் விதித்து அவன் நாய்களை கட்டி போட சொல்ல முடியும். ஆனா நீ தேவையின்றி இதனால ஒரு எதிரியை சம்பாதிக்க நேரிடும். உனக்கும் அது சொந்த வீடு, அவனுக்கும் அது சொந்த வீடு, ரெண்டு பேரும் ஒருத்தர் முகத்தை தினசரி பார்க்க வேண்டும். அப்படி இருக்கிறதுல உனக்கு பக்கத்து வீட்டுக்காரர் நண்பனா இருப்பதுல உனக்கு விருப்பமா இல்ல எதிரியா இருக்கிறதுல உனக்கு விருப்பமா அப்படின்னு கேக்குறாரு. பஞ்சாயத்து தலைவர் சொல்றதுல ஏதோ ஒரு யதார்த்தம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் நண்பனா இருக்கிறதுலதான் விருப்பம் அப்படின்னு சொல்றாரு. சரி, உன் ஆட்டுக்குட்டிகளும் பத்திரமா இருப்பது போலவும் அவனும் உன் நண்பனா இருப்பது மாதிரியும் நான் ஒரு தீர்வை சொல்றேன், கேட்கிறியா அப்படின்னு சொல்றாரு. சரி, நீங்க எதை சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பஞ்சாயத்து தலைவர் சில விஷயங்களை அவர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. வீட்டுக்கு வந்த பிறகு விவசாயி பஞ்சாயத்து தலைவர் தன்னிடம் சொன்னத விஷயங்களை பத்தி பரிசோதிச்சு பார்க்கறாரு. அவரோட பட்டியல இருக்கும் ஆட்டுக்குட்டிகளிலே மிகவும் அழகான 2 குட்டிகளை எடுத்து சென்று வேட்டைக்காரனோட 2 மகள்களுக்கும் தலா ஒரு குட்டி விளையாட பரிசளிக்கிறாரு. குழந்தைகளுக்கு தாங்கள் விளையாட புதிய தோழர்கள் கிடைத்ததால் ஒரே குஷி. 2 பேரும் அந்த குட்டிகளோட விளையாண்டு ஜாலியா இருந்தாங்க. அவங்க குழந்தைங்களோட புதிய தோழர்களை பாதுகாக்க இப்போ அந்த வேட்டைக்காரன் அந்த நாயை கட்டி போட்டுதான் ஆகணும். யாரும் சொல்லாமலே அவன் நாயை சங்கிலியால கட்டி போட்டான். தனது மகள்களுக்கு விவசாயி ஆட்டுக்குட்டியை பரிசளித்ததை தொடர்ந்து பதிலுக்கும் அவன் எதாச்சும் கொடுக்கணும்னு விரும்பினான். அதனால தான் காட்டுக்கு போய் வேட்டையாடின சில அரிய பொருட்களை விவசாயிக்கு பரிசளிக்கிறான். ஆக 2 பேரும் நல்ல உணர்வு வளர்த்து நாளடைவில் நல்ல நண்பர்கள் ஆகிவிட்டாங்க. இப்ப நான் சொன்ன கதை நம்ம அன்றாடும் பலருக்கு நடக்கிறது தான். பிரச்சனை தான் வேறு வேறு. நம்மிடம் நியாயம் இருக்கிறது என்பதற்காகவோ இல்ல நம்மிடம் வலிமை இருக்கிறது என்பதற்காகவோ வீணாக எதிரிகளை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது. ஆடுகள் முக்கியம்தான், ஆனால் அதைவிட மன அமைதி முக்கியம் அல்லவா? கதை பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே நவீனா.